பிரைஸ் காட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில நிச்சயமா இந்த மாதம் முழுவதும் வழிநடத்தின ஆல்மோஸ்ட் வழிநடத்திருக்கிறார் ஆண்டவர். இன்னும் உங்களை வழிநடத்துவார். எது குறித்தும் கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. மனிதன் யோசிக்கும் பொழுதுதான் கீழே விழுந்துடுறான். மனிதன் யோசிக்கும் பொழுதுதான் அநேக வியாதிக்குள்ளாக அவன் போகிறான். சோ யோசனை என்பது கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், என்னை நடத்துவார், நாணமுள்ள யோசனைகளை நீங்க யோசிக்கணும். பலவீனமான யோசனைகளை நீங்க யோசிக்க கூடாது. பலவீனமான யோசனைகள் நீங்க யோசிக்கும் பொழுது அநேக பாடுகள் நம்ம மனசுல, உடம்புல, இப்படி அநேக காரியங்கள் வந்து நம்மளை அனுதினமும் கொன்று கொண்டிருக்கும். சோ நிச்சயமா கர்த்தர் என்னை காப்பாற்றுன்ற நம்பிக்கை அனுதினமும் உங்களோட கூட இருப்பதாக. ஆமீன். ஒரு சின்ன பைபிள் வசனம் நான் உங்கள்ட்ட பேசுறேன். இங்க ரூத்துன்னு ஒரு பெண்மணி பைபிள்ல இருக்காங்க. அந்த ரூத்து அண்ட் ரூத்தோட மாமியார், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு நாள் ரூத் என்பவள் தன்னுடைய கணவனை இழந்து விடுறாள். மாமியார் மருமகளும் சேர்ந்து தன்னுடைய பிறந்த இடத்துக்கே திரும்பி என்ன பண்ணிடுறாங்க, போறாங்க. ஒண்ணுமே இல்லாம போறாங்க. ஒரு குச்சி கூட கிடையாது அவங்களுக்கு. ஒரு பருக்கை சாப்பாடு கூட கிடையாது. அப்படி அவங்க என்ன பண்றாங்க, கடந்து போறாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு போவாஸ் என்ற ஒரு மனிதன் வந்து ஒரு வார்த்தையை பேசுறார். நிச்சயமா அந்த வார்த்தை ரொம்ப பலனுள்ளதாக கூட இருக்கு. அதே வார்த்தையை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போறேன். தயவு செய்து என்னோடு கூட நீங்க கவனமா இருங்க. ரூத் எழுதின ரூத் புஸ்தகத்துல 2:12 வசனம் சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஒண்ணுமே அவங்கள்ட்ட இல்ல. ரெண்டு பேரும் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துடுறாங்க பொழப்ப தேட. அப்ப அவங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆறுதல், அவங்களுக்கு என்று சொல்லி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மனிதன், அவங்களுக்கு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க. கர்த்தருடைய செட்டையின் கீழே இருக்கிற உங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாருன்னு சொல்லி. என் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ரூத்தோட மாமியார் இருந்தாங்களா, அதே நிலைமையில தான் மேபி இங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கூட நிச்சயமா இருப்பீங்க. நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு. நீங்க அவருடைய செட்டையின் கீழே அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். கவலைப்படாதீங்க. நிறைவு என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. முதலாவது அவர் உங்களுக்கு பெரிய நிறைவாக இருக்கிறார். அடுத்தபடியாக இந்த உள்ளத்தை வாழக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்து உங்களுக்கு நிறைவான பலனையும் நிறைவான அநேக சந்தோஷங்களையும் சமாதானங்களையும் கர்த்தர் இந்த கால வேளையில கொடுப்பார். ஒண்ணும் இல்லாத வந்த ரூத்தோட வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யறாரு. தன்னுடைய கணவனை இழந்து ஒண்ணுமில்லாத வந்து நிற்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரு உதவி அந்த பெண்மணிக்கு வருகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இந்த மாதிரி கஷ்டங்கள், வேதனைகள், இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத நிலைமையில் நீங்க இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவருடைய சட்டையின் கீழே இருக்கிற உங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமீன். நான் மீண்டும் சொல்றேன், கவலைப்படாதீங்க. நிறைவான பலன் இன்னைக்கு உங்களை தேடி, உங்க வாழ்க்கையை தேடி, உங்க பிள்ளைகளை தேடி, உங்க வீட்டுல இருக்கிற அநேகரை தேடி, உங்களுடைய எல்லாம் கை வச்சு செய்யற எல்லா காரியங்களும் நிறைவான பலன் கர்த்தர் கொடுப்பார். இந்த புதிய நாள்ல நம்பிக்கையோட போங்க. ரூத்துக்கு மனம் இறங்கின கர்த்தர் உங்களுக்கும் மனம் இறங்குவாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவே, இந்த வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆனால் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். என் அன்பு பிள்ளைகளே, நிறைவான பலன், நிறைவான சமாதானம், நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான புகழ்ச்சி எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அவர் கொடுப்பார். நம்பிக்கையோட இருங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை உண்மையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.